103.4 உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 11ஆம் பாகம், ஆகுமெண்டட் ரியாலிட்டி மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டி அதாவது VR மற்றும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி அதாவது AR ஆகியவை டிஜிட்டல் உலகத்தை நாம் உணரும் மற்றும் தொடர்பு கொள்ளும் விதத்தை மாற்றி அமைக்கும் தொழில்நுட்பங்களாக வெளிப்பட்டுள்ளன. VR பயனர்களை உருவகப்படுத்தப்பட்ட சூழலில் மூழ்கடித்து அவர்களின் இயற்கை சூழலில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட மெய்நிகர் பகுதிகளுக்கு அவர்களை கொண்டு செல்கிறது. மறுபுறம் AR டிஜிட்டல் தகவல்களை நிஜ உலகின் மேல் எழுதுகிறது. இது நமது உணர்வையும் உடல் சூழலுடனான தொடர்புகளையும் மேம்படுத்துகிறது. VR மற்றும் AR இரண்டும் பல்வேறு தொழில்களில் பல்வேறு பயன்பாடுகளை கண்டறிந்துள்ளன. பொழுதுபோக்கு துறையில் VR ஆனது பயனர்களுக்கு ஊடாடும் அதாவது இன்டராக்டிவ் மற்றும் யதார்த்தமான உருவகப்படுத்துதல்களை அதாவது ரியலிஸ்டிக் சிமுலேஷன்களை அனுபவிக்க உதவுகிறது. இது கேமிங், திரைப்படங்கள் மற்றும் மெய்நிகர் சுற்றுலா ஆகியவற்றிற்கு புதிய பரிமாணத்தை வழங்குகிறது. மறுபுறம் AR பார்வையாளர்களுக்கு நிகழ்நேர தரவு அதாவது ரியல் டைம் டேட்டா மற்றும் கிராபிக்ஸ் வழங்குவதன் மூலம் நேரடி நிகழ்வுகள் மற்றும் விளையாட்டு ஒளிபரப்புகளை மேம்படுத்துகிறது. சுகாதாரத்துறையில் VR மற்றும் AR ஆகியவை அறுவை சிகிச்சை பயிற்சி, வலி மேலாண்மை மற்றும் நோயாளி மறுவாழ்வு ஆகியவற்றில் கருவியாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் VR மூலம் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை பயிற்சி செய்யலாம். இதன் மூலம் நிஜ வாழ்க்கையில் அறுவை சிகிச்சைகளில் பிழை ஏற்படும் அபாயத்தை குறைக்கலாம். AR அறுவை சிகிச்சையின் போது நிகழ்நேர தகவலை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு வழங்குகிறது. இதனால் துல்லியம் மற்றும் செயல்திறன் அதிகரிக்கிறது. மேலும் VR மற்றும் AR ஆகியவை கட்டிடக்கலை, பொறியியல் மற்றும் உட்புற வடிவமைப்பு போன்ற தொழில்களில் அதிவேகமாக காட்சிப்படுத்துதல் மற்றும் மெய்நிகர் முன்மாதிரி ஆகியவற்றை இயக்குவதன் மூலம் புரட்சியை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளன. கல்வியில் VR மற்றும் ARஇன் சில குறிப்பிடத்தக்க பயன்பாடுகளை இங்கு தெரிந்து கொள்வோம். முதலில் விர்ச்சுவல் ரியாலிட்டியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கள பயணங்கள் மற்றும் மெய்நிகர் சுற்றுப்பயணங்கள் அதாவது ஃபீல்ட் ட்ரிப்ஸ் அண்ட் விர்ச்சுவல் டூர்ஸ், வரலாற்று சின்னங்கள், அருங்காட்சியகங்கள் அல்லது இயற்கை அதிசயங்கள் போன்ற உடல் ரீதியாக பார்வையிட வாய்ப்பில்லாத இடங்கள் மற்றும் சூழல்களை மாணவர்கள் ஆராய VR அனுமதிக்கிறது. பாரம்பரிய வகுப்பறை கற்றலுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் ஈர்க்கக்கூடிய மற்றும் யதார்த்தமான அனுபவத்தை வழங்குகிறது. அறிவியல் மற்றும் உருவகப்படுத்துதல் அதாவது சயின்ஸ் அண்ட் சிமுலேஷன்ஸ். VR ஆனது விஞ்ஞான பரிசோதனைகள் மற்றும் நிகழ்வுகளை உருவகப்படுத்துகிறது. மாணவர்கள் மெய்நிகர் பொருட்களுடன் தொடர்பு கொள்ளவும், உருவகப்படுத்துதல்களை நடத்தவும் மற்றும் நிஜ உலக ஆய்வகத்தில் சவாலான அல்லது ஆபத்தான செயல்முறைகளை கவனிக்கவும் உதவுகிறது. வரலாற்று புனரமைப்புகள் அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். VR மூலமாக வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் காலகட்டங்களை மீண்டும் உருவாக்க முடியும். இது மாணவர்களுக்கு இருப்பு உணர்வை அதாவது சென்ஸ் ஆஃப் பிரசன்ஸை வழங்குவதோடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்புகளில் தங்களை மூழ்கடித்துக் கொள்ளவும் உதவுகிறது. இது வரலாற்றை பற்றிய அவர்களின் புரிதலையும் மதிப்பையும் ஆழப்படுத்த உதவுகிறது.
மொழி கற்றல் அதாவது லாங்குவேஜ் லேர்னிங். VR மூலமாக மெய்நிகர் மொழி சூழல்களை உருவாக்க முடியும். அங்கு மாணவர்கள் சொந்த மொழி பேசுபவர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலமும் மெய்நிகர் காட்சிகளை வழிநடத்துவதன் மூலமும் யதார்த்தமான உரையாடல்களில் ஈடுபடுவதன் மூலமும் தங்கள் மொழி திறனை பயிற்சி செய்யலாம். இது மொழி கற்றல் மற்றும் கலாச்சார புரிதலை மேம்படுத்துகிறது. ஆக்மெண்டட் ரியாலிட்டி பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஊடாடும் பாட புத்தகங்கள் மற்றும் கற்றல் பொருட்கள் அதாவது இன்டராக்டிவ் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். 3D மாதிரிகள், அனிமேஷன்ஸ் அல்லது கூடுதல் தகவல் போன்ற டிஜிட்டல் உள்ளடக்கத்தை மேலெழுதுவதன் மூலம் AR நிலையான கற்றல் பொருட்களை உயிர்ப்பிக்க முடியும். இது பாட புத்தகங்கள் மற்றும் கற்றல் வளங்களை அதிக ஈடுபாட்டுடன் கொண்டதாகவும் ஊடாடக்கூடியதாகவும் ஆக்குகிறது. உடற்கூறியல் மற்றும் உயிரியல் கல்வி அதாவது anatomy and biology education. மனித உடல் உறுப்புகள் மற்றும் உயிரியல் அமைப்புகளை ஆராய்வதற்கான ஊடாடும் மற்றும் அதிவேக அனுபவங்களை AR மாணவர்களுக்கு வழங்க முடியும். இது மாணவர்களுக்கு சிக்கலான கட்டமைப்புகள் மற்றும் செயல்முறைகளை உறுதியான மற்றும் ஊடாடும் வழியில் காட்சிப்படுத்த அனுமதிக்கிறது. விளையாட்டுத்தனமான கற்றல் அனுபவங்கள் அதாவது கேமிஃபைடு லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். AR கல்வி உள்ளடக்கத்தை ஊடாடும் விளையாட்டுகள் அல்லது வினாடி வினாக்களாக மாற்றலாம். இது கற்றலை மிகவும் சுவாரஸ்யமானதாக ஆக்குகிறது. மேலும் கற்றல் செயல்முறைக்கு வேடிக்கை மற்றும் ஊடாடும் ஒரு சாத்தியக்கூறை சேர்க்கிறது. இடம் சார்ந்த புரிதல் மற்றும் காட்சிப்படுத்துதல் அதாவது ஸ்பேஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விஷுவலைசேஷன். கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் போன்ற பாடங்களில் உள்ள சுருக்க கருத்துக்களை புரிந்து கொள்ளவும் காட்சிப்படுத்தவும் AR மாணவர்களுக்கு உதவும். மெய்நிகர் பொருட்கள் அல்லது மாதிரிகளை நிஜ உலகின் மேல் எழுதுவதன் மூலம் மாணவர்கள் சிக்கலான யோசனைகளை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆக்மெண்டட் ரியாலிட்டி மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகியவற்றில் உள்ள சில நன்மை தீமைகளை நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் இருக்கும் நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம். மேம்படுத்தப்பட்ட பயனர் அனுபவம். AR டிஜிட்டல் தகவல்களை நிஜ உலகின் மேல் எழுதுகிறது. பயனரின் உணர்வையும் அவர்களின் சுற்றுப்புறங்களுடனான தொடர்பையும் இது மேம்படுத்துகிறது. நிகழ்நேர தகவல். AR ஆனது பயனர்களுக்கு நேவிகேஷன், தயாரிப்பு விவரங்கள் அல்லது சூழல் தரவு, செயல்திறன் மேம்படுத்துதல் மற்றும் முடிவெடுப்பது போன்ற தொடர்புடைய தகவல்களுக்கு உடனடியான அணுகலை வழங்குகிறது. பயிற்சி மற்றும் கல்வி ட்ரெய்னிங் அண்ட் எஜுகேஷன். மருத்துவம், பொறியியல் அல்லது விமான போக்குவரத்து போன்ற துறைகளில் கற்றல் அனுபவங்களை மேம்படுத்த ஆழ்ந்த மற்றும் ஊடாடும் பயிற்சி உருவகப்படுத்துதலுக்கு AR பயன்படுத்தப்படலாம். AR அதாவது ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் உள்ள பாதகங்களை தெரிந்து கொள்வோம். வரையறுக்கப்பட்ட மூழ்குதல் அதாவது லிமிடெட் இமர்ஷன். AR டிஜிட்டல் உள்ளடக்கத்தை நிஜ உலகில் மேல் எழுதுகிறது. ஆனால் பயனர்களை மெய்நிக சூழலில் முழுமையாக மூழ்கடிக்காது. இது மூழ்கும் அளவை கட்டுப்படுத்தலாம் மற்றும் யதார்த்தத்திலிருந்து தப்பிக்கலாம். வன்பொருள் வரம்புகள் அதாவது ஹார்ட்வேர் லிமிடேஷன்ஸ். ARக்கு ஸ்மார்ட் போன்கள் அல்லது ஸ்மார்ட் கண்ணாடிகள் போன்ற சாதனங்கள் தேவைப்படுகின்றன. இவை செயலாக்க சக்தி, பேட்டரி ஆயுள் மற்றும் பார்வை களம் ஆகியவற்றின் அடிப்படையில் வரம்புகளை கொண்டிருக்கலாம். இது ஒட்டுமொத்த பயனர் அனுபவத்தையும் பாதிக்கிறது. தொழில்நுட்ப சவால்கள். நிஜ உலக பொருட்களை துல்லியமாக கண்காணித்தல், மெய்நிகர் உள்ளடக்கத்தை அடைதல் மற்றும் சீரான சீரமைப்பை பராமரித்தல் ஆகியவை தொழில்நுட்ப ரீதியாக சவாலானதாக இருக்கலாம். இது அவ்வப்போது ஏற்படும் குறைபாடுகள் அல்லது தவறுகளுக்கு வழிவகுக்கும். இப்பொழுது விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இருக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அதிவேக அனுபவங்கள். VR பயனர்களை மெய்நிகர் சூழலில் முழுமையாக மூழ்கடித்து இருப்பு உணர்வை வழங்குகிறது மற்றும் மெய்நிகர் பொருட்கள் மற்றும் காட்சிகளுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது. பயிற்சி மற்றும் உருவகப்படுத்துதல். மருத்துவம், இராணுவம், விமானம் மற்றும் பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் பயிற்சி உருவகப்படுத்துதலுக்கு VR பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. நடைமுறைக்கு யதார்த்தமான மற்றும் பாதுகாப்பான சூழல்களை இது வழங்குகிறது. கேமிங் மற்றும் பொழுதுபோக்கு. VR கேமிங் மிகவும் ஆழமான அனுபவங்களை வழங்குகிறது. பயனர்கள் மெய்நிகர் உலகங்களை ஆராயவும் கதாபாத்திரங்கள் மற்றும் பொருட்களுடன் மிகவும் ஈடுபாட்டுடன் யதார்த்தமான முறையில் தொடர்பு கொள்ளவும் அனுமதிக்கிறது.
விஆரில் உள்ள பாதகங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். உபகரணங்கள் மற்றும் செலவு. உயர்தர விஆர் அனுபவங்களுக்கு ஹெட்செட்டுகள் மற்றும் கண்ட்ரோலர்கள் போன்ற விலை உயர்ந்த உபகரணங்கள் தேவைப்படுகின்றன. இது பொதுமக்களுக்கு குறைவாக அணுகக்கூடியதாக இருக்கும். இயக்க நோய் அதாவது மோஷன் சிக்னஸ். விஆர் அமர்வுகளின் கால அளவை கட்டுப்படுத்தும் மெய்நிகர் மற்றும் நிஜ உலக இயக்கங்களுக்கு இடையேயான உள்ள வேறுபாடு காரணமாக சில பயனர்கள் இயக்க நோய் அல்லது அசௌகரியத்தை அனுபவிக்கலாம். சமூக தனிமைப்படுத்துதல். பயனர்கள் மெய்நிகர் சூழல்களில் முழுமையாக மூழ்கி மற்றவர்களிடம் இருந்து துண்டிக்கப்படுவதால் விஆரின் நீட்டிக்கப்பட்ட பயன்பாடு சமூக தனிமைப்படுத்துதலுக்கு வழிவகுக்கும். நேர்களே, ஏஆர் விஆர் தொழில்நுட்பம் பற்றி நம்மோடு பேச உள்ளார் அத்துறை வல்லுநர் தீபா உமேஷ் அவர்கள். வணக்கம் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இம்மர்சிவ் டெக்னாலஜி a paradigm shift in education பத்தி பேச வந்திருக்கேன். thank you for this opportunity. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்கள கேட்டிங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வேணுமா இல்லை டெக்னாலஜி வேணுமானா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க டெக்னாலஜிக்கு மூவ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் பேச போகிறோம். ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கு, இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, யாரெல்லாம் இந்த கோர்ஸ் பண்ணலாம், ஏன் பண்ணணும், ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி எப்படி நம்ம லைஃபோட ஒரு இன்டெக்ரலாக மாறிடுதுன்னு பற்றி நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட ரியல் வேர்ல்டில் ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை ஒரு ஓவர்லே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கேம்பஸ் இருக்கு, உள்ளே வந்தோடனே அண்ணா ஸ்டாச்சு பார்க்குறோம். ஸோ நான் அதை ஆக்மெண்ட் பண்ணேன்னா வித் மை ஃபோன் ஒரு ஐபேட் வாட் எவர், அவரை பற்றின ஒரு குட்டி பயோகிராஃபியாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். ஸோ சூப்பர் இம்போஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி கொண்டு வந்தானா அதுக்கு பேர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஸோ ஒரு ஓவர்லே ஆஃப் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் தான் அது. வர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்போ வர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி இட் டேக்ஸ் யூ இன்டு அ இம்மர்சிவ் வேர்ல்ட். வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேஸ்கெட் பால் விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எர்த்லேயும் விளையாடலாம், மூன்லேயும் விளையாடலாம், மார்ஸ்லேயும் விளையாடலாம். மூணுத்துக்கும் என்ன கிராவிடேஷனுங்கிறத ஈஸியாக அந்த ஃபிசிக்ஸை ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். எப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக இன்னொரு உலகத்தில் மாறி அந்த 3D என்வாயன்மெண்ட்ல இருந்து விளையாடுறதுனால இது வந்து ஒரு கம்ப்ளீட் டிரான்சிஷனாக தெரியுது. ஏஆர் விஆர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ எம்ஆர்னு ஒரு புது டெர்மினாலஜி என்னன்னு கற்றுக்க போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அ மிக்ஸ் ஆஃப் ஏஆர் அண்ட் விஆர் டுகெதர். ரெண்டு காம்பினேஷன் ஒரே என்வாயன்மெண்ட்ல இருந்ததுன்னா அதை மிக்ஸ்ட் ரியாலிட்டின்னு கூப்பிடும். ஏன் ஏஆர் விஆர் எம்ஆருங்கிறத பார்க்கலாம். ஒரு சயின்ஸ் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் அவர் பிரெயின் வந்து இஸ் இன்வால்வ் இன் விஷுவல் ப்ராசஸிங்னு சொல்லுறது. விஷுவல் ப்ராசஸிங்னா என்ன, நம்ம என்ன பார்க்குறோம், அது வந்து ஒரு இமேஜாக இருக்கா, ஒரு வீடியோவாக இருக்கா, அதில் மூவ் பண்ணுற ஒரு அனிமேட்டட் கேரக்டராக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். வெறும் டெக்ஸ்டா இல்லாத படங்களை வைத்து புரிதல், அதுதான் வந்து சொல்லுது. ஏன் அப்படி சொல்றது அப்படின்னா, ஸோ நம்ம கண்களில் ஒரு 70% மேல நம்ம ஒரு சென்சரி ரிசெப்டர்ஸ் கண்ணில் இருக்கிறதுனால அந்த புரிதல் நமக்கு இன்னும் அதிகமா இருக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம படிக்கும் போதே ஏ எப்படி கத்துட்டோம்னா ஆப்பிளை வச்சுதான் கத்துட்டோம். அந்த மாதிரி இப்பவும் நம்ம அதே மாதிரி தான் கத்துக்கிறோம், ஆனா டிஃப்ரெண்ட் டிஜிட்டல் மீடியம்ஸை வச்சு கத்துக்கிறோம். எந்தெந்த துறைகளில் இப்போ ஏஆர் விஆர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ சூப்பர் மார்க்கெட் மால்ஸ்லாம் நம்ம போனோம்னா நிறைய பொருட்கள் இருக்கு, வெளியூர்லேருந்து வருது, உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயமும் இதே ஊரில் கிடைக்கிறது. ஆனால் அந்த பொருளை பற்றின டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களோட லாங்குவேஜில் இருக்கு. இப்போ சப்போஸ் சைனீஸ் ப்ராடக்ட் ஒன்று இருக்குன்னா எல்லாமே சைனீஸில் இருக்கு. எனக்கு அதை மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வே வந்து நான் வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி யூஸ் பண்ணுவேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணேன்னா ஈஸியாக எனக்கு அதை மாற்றி எனக்கு கொடுத்துரும். எங்கே கிடைக்கும், என்ன விலை, எங்கெல்லாம் கிடைக்கிறது, சென்னையில் இல்லை இந்தியாவில் எங்கே கிடைக்கிறது, அந்த மாதிரி எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனை அது கொடுக்கும். பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு எடுத்துட்டோம்னா
ஒரு லாரியா இருக்கலாம், ஒரு கிரெயினா இருக்கலாம், இந்த இதெல்லாம் எப்படி அசெம்பிள் பண்றது. ஒரு புது ட்ரெயினி இருக்காருன்னா அவருக்கு டைரக்டா டே 1லேருந்து இதை டைரக்டா ஹேண்டில் பண்ணுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால எப்படி சிம்பிளா யூஸ் பண்ணணும்னு ஒரு 3D மாடலை கொடுத்து அசெம்பிள் பண்ண சொல்லுவாங்க. இதை முதல்ல பண்ணணும், அதை முதல்ல பண்ணணும்னு ட்ரைனிங்கை கம்ப்ளீட்டா இந்த துறையில கொடுக்குறாங்க. மீடியா அண்ட் பப்ளிகேஷன், ஊடகத்துல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு புக் இருக்கு, அந்த புக்கு கவரை நான் ஆக்மெண்ட் பண்ணேன்னா ஒரு குட்டி சினாப்சிஸ் எனக்கு உடனே வந்துடும். இந்த புக்கில் என்ன விஷயம் இருக்கு, இது ஆட்டோபயோகிராஃபியா இல்லை பயோகிராஃபியா என்னங்கிறத ஒரு குயிக்காக பார்த்துடலாம். அதே மாதிரி விசிட்டிங் கார்ட்ஸ் கூட இப்போ அப்படிதான். அந்த மேனேஜரோ இல்லை அந்த சீனியர் பொசிஷனில் இருக்கிறவரோ அந்த கம்பெனியை பற்றின ஒரு வீடியோ கூட அந்த விசிட்டிங் கார்டு வழியாக இப்போ பண்ணுறாங்க. கார்பரேட் ப்ரோஷர்ஸ்ன்னு இருக்கு, அதுலேயும் இப்படி தான். ஸோ நம்ம தெரியிற விஷயம் கம்மியாக இருக்கு, ஏன்னா அதில் இவ்வளோதான் பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதனால அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம இதில் அழகாக கொண்டு வரலாம். லேர்னிங் அண்ட் எஜுகேஷனில் இந்த ஏஆர்விஆரோட ரோல் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு டால்ஃபினோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் உயிரினம் இருக்கு சீல, ஓஷன்ல. நம்ம கிளாஸ் ரூம்லேருந்து அத்தனை பேரும் அங்கே போக முடியாது, ஆனால் அதை நம்ம கிளாஸ் ரூமுக்கு வர வைக்க முடியும். ஏன்னா இந்த 3D வர்ச்சுவல் வேர்ல்டில் நம்ம இதை சிமுலேட் பண்ண முடியும். இந்த சிமுலேட் பண்ணி அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கிற இந்த உயிரினங்கள்லாம் எப்படி வாழறது, அது எப்போ தூங்கும், எப்போ சாப்பிடும், என்ன பண்ணும் அப்படிங்கறத ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்க முடியும். இந்த ஏஆர்விஆர் டெக்னாலஜியை, இந்த தொழில்நுட்பத்தை கண்டிப்பா ஸ்கூல்லையும் காலேஜஸ்லயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா சீக்கிரமே இதை ஆரம்பிச்சிட்டா அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும், அவங்க ரிட்டென்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங், என்கேஜிங் அண்ட் எக்ஸைட்டிங் வே ஆஃப் லேர்னிங்னு அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது ஒரு புது தொழில்நுட்பம், எல்லாருக்கும் டெக்னாலஜினா ரொம்ப பிடிக்கும். ஸ்மார்ட் போன் 2000ல எல்லாரும் வாங்க முடியுமான்னு கொஸ்டின் மார்க்ல இருந்தோம். ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் இருக்கு. ஏன்னா அது இல்லாம நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இட் மேக்ஸ் our டாஸ்க் ஈஸியர், அவ்வளவுதான். எதையும் யாரை கேட்டும் பண்ண வேண்டாம், எல்லாமே ஆல் இன்ஃபர்மேஷன் அட் ஃபிங்கர் டிப்ங்கிற மாதிரி அதே தான் இந்த டெக்னாலஜியும். இதுவும் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ரைஸஸ்ல தான் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகள் இந்த தொழில்நுட்பத்தை பள்ளிக்கும் காலேஜுக்கும் கொண்டு போறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க ஃபினான்ஷியலா. தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். ஜூன் 23, 1912 லண்டனில் பிறந்த ஆலன் டியூரிங் கணிதம், கிரிப்டோகிராஃபி மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அபார பங்களிப்பை செய்த ஒரு கணித மேதை, தர்க்கவாதி மற்றும் கணினி விஞ்ஞானி ஆவார். நவீன கணினி அறிவியலின் முன்னோடிகளில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். டியூரிங் அவர்களின் ஆரம்ப கால கல்வி சாதனைகள் குறிப்பிடத்தக்கவை. அவர் கேம்பிரிட்ஜில் உள்ள கிங்ஸ் கல்லூரியில் கணிதம் பயின்றார். அங்கு அவர் கணித தர்க்கம் மற்றும் தத்துவார்த்த கணக்கீட்டில் வலுவான ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டார். 1936 ஆன் கம்ப்யூட்டபிள் நம்பர்ஸ் என்கிற தனது அற்புதமான கட்டுரையை வெளியிட்டார். அங்கு அவர் டியூரிங் இயந்திரத்தின் கருத்தை அறிமுகப்படுத்தினார். இது நவீன கணினிகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் உளவுத்துறையின் மையமான பிளட்ச்லி பூங்காவில் ஒரு குறியீட்டு உடைப்பாளராக, அதாவது கோட் பிரேக்கராக பணிபுரிந்ததன் மூலம் நேச நாடுகளின் முயற்சிகளில் டியூரிங் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார். அவரும் அவரது குழுவும் ஜெர்மன் ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட எனிக்மா இயந்திர குறியீடுகளை வெற்றிகரமாக புரிந்து கொண்டனர். இதனால் நேச நாடுகளுக்கு முக்கிய உளவு விவரங்களை வழங்கி போரை கணிசமாக குறைத்தார். டியூரிங் அவர்களின் கோட் பிரேக்கிங் பணி ஆரம்ப கால கணினிகளை உருவாக்குவதற்கும் நவீன கிரிப்டோகிராஃபிக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கும் கருவியாக அமைந்தது. கணிதம், கணினி அறிவியல் மற்றும் கிரிப்டோகிராஃபி துறைகளில் ஆலன் டியூரிங்கின் மகத்தான பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவரது நினைவாக பெயரிடப்பட்ட சில குறிப்பிடத்தக்க விருதுகள் பின்வருமாறு:
கணினிக்கான நோபல் பரிசு என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் டியூரிங் விருது கணினி அறிவியலில் மிக உயர்ந்த கௌரவமாகும். கம்ப்யூட்டிங் மிஷனரி சங்கம் ஆண்டுதோறும் இந்த துறையில் நீடித்த மற்றும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதானது 1966 நிறுவப்பட்டது மற்றும் ஆலன் டியூரிங் கோட்பாடு மற்றும் பயன்பாடு கணினி அறிவியலில் அவரது அடிப்படை பணியை அங்கீகரிப்பதற்காக பெயரிடப்பட்டது. டியூரிங் லெக்சர் என்பது பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சொசைட்டி நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் சொசைட்டியுடன் இணைந்து ஆண்டுதோறும் நடத்தப்படும் விரிவுரை தொடராகும். இத்தொடரில் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கம்ப்யூட்டிங் தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் விரிவுரை வழங்குகின்றனர். ஆலன் டியூரிங்கின் 100வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் டியூரிங் நூற்றாண்டு பதக்கம் 2012 பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சொசைட்டியால் நிறுவப்பட்டது. கம்ப்யூட்டிங்கின் முன்னேற்றத்திற்கு விதிவிலக்கான பங்களிப்புகளை செய்த நபர்களுக்கு இந்த பதக்கம் வழங்கப்படுகிறது. டியூரிங் கைடு புத்தக பரிசு. பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சொசைட்டி நிறுவிய இந்த புத்தக பரிசு கம்ப்யூட்டிங் மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கத்தை ஆராயும் பிரபலமான மற்றும் அணுகக்கூடிய புத்தகங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆலன் டியூரிங் மெமோரியல் ஸ்காலர்ஷிப் கணிதம், கணினி அறிவியல் மற்றும் தொடர்புடைய துறைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆலன் டியூரிங் பெயரில் உதவித்தொகைகளை நிறுவியுள்ளன. இந்த உதவித்தொகை திறமைகளை அங்கீகரித்து எதிர்கால தலைமுறை விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஆலன் டியூரிங்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த விருதுகள் மற்றும் கௌரவங்கள் கம்ப்யூட்டிங் துறையில் அவர் கொண்டிருந்த ஆழமான தாக்கத்தையும் கணினி அறிவியல், கணிதம் மற்றும் கிரிப்டோகிராஃபியில் ஒரு முன்னோடி நபராக அவர் நீடித்த பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கிறது. தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். ஆகுமெண்டட் ரியாலிட்டி என்ற சொல் முதலில் 1990களில் போயிங் ஆராய்ச்சியாளரான டாம் காடல் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 1962 ஆண்டில் மார்டன் ஹெய்லிக் என்பவரால் முதலில் முழுமையாக மூழ்கும் VR அனுபவம் உருவாக்கப்பட்டது. இது சென்சோராமா என்று அழைக்கப்பட்டது. இது பார்வை, ஒளி மற்றும் வாசனை உட்பட அனைத்து உணர்வுகளையும் தூண்டியது. தொலைதூர அல்லது மெய்நிகர் சூழலில் இருப்பது போன்ற உணர்வை கொடுக்கும் டெலிபிரசன்ஸ் என்பது VR தொழில்நுட்பத்தின் மூலம் அடையப்படுகிறது. VR ஆனது வெளிப்பாடு சிகிச்சைக்காக, அதாவது எக்ஸ்போஷர் தெரப்பிக்காக பயன்படுத்தப்படுகிறது. பயம் உள்ள நபர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட மெய்நிகர் சூழலில் தங்கள் அச்சங்களை எதிர்கொள்ள இது உதவுகிறது. பிளேயர் புள்ளி விவரங்கள் மற்றும் கிராபிக்ஸ் போன்ற நிகழ்நேர தகவல்களை திரையில் மேல் எழுதுவதன் மூலம் நேரடி விளையாட்டு ஒளிபரப்புகளை மேம்படுத்த AR தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உடல்நல பாதுகாப்பு துறையானது வலி மேலாண்மைக்காக VR பயன்படுத்துகிறது. மருத்துவ நடைமுறைகளின் போது நோயாளிகளை அசௌகரியத்தில் இருந்து திசை திருப்ப இது உதவுகிறது. கட்டடக்கலை மற்றும் ரியல் எஸ்டேட்டில் VR பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு கட்டிடங்கள் கட்டப்படுவதற்கு முன்பே அவற்றை சுற்றி பார்க்கும் வகையில் உதவுகிறது. சில VR அனுபவங்கள் தெளிவான கனவை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தனிநபர்கள் தாங்கள் கனவு காண்கிறார்கள் என்பதை உணர்ந்து தங்கள் கனவுகளை கட்டுப்படுத்த முடியும். ஆகுமெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பம் நேவிகேஷன் பயன்பாடுகளில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இது நிகழ்நேர திசைகள் மற்றும் உண்மையான உலகில் மேலோட்டமான தகவல்களை வழங்குகிறது. உயர்தர VR கேம்கள் மற்றும் உருவகப்படுத்துதல்களை அனுபவிக்க மக்கள் செல்லக்கூடிய VR ஆர்கேடுகள் பல நகரங்களில் பிரபலமான பொழுதுபோக்கு இடங்களாக மாறிவிட்டன. ஆகுமெண்டட் ரியாலிட்டி மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பங்கள் அருங்காட்சியகங்கள் மற்றும் கலைக்கூடங்களில் கண்காட்சிகளை மேம்படுத்தவும், பார்வையாளர்களுக்கு ஊடாடும் மற்றும் அதிவேக அனுபவங்களை வழங்கவும் பயன்படுத்தப்படுகிறது. மெய்நிகர் சமூக சூழல்களை உருவாக்க VR பயன்படுத்தப்படலாம். இது மக்கள் ஒரு மெய்நிகர் இடத்தில் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் ஒத்துழைக்கவும் அனுமதிக்கிறது. பார்வை குறைபாடுள்ள நபர்களுக்கு உதவவும், நிகழ்நேர தகவல்களை வழங்கவும், உலகத்தை பற்றிய அவர்களின் உணர்வை மேம்படுத்தவும் ஆகுமெண்டட் ரியாலிட்டி கண்ணாடிகள் உருவாக்கப்படுகின்றன.
பிந்தைய மன உளைச்சல் சீர்கேடு, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், PTSD அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிகிச்சை அமர்வுகளில் VR பயன்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பான மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் VR தூண்டுதல் சூழ்நிலைகளை மீண்டும் உருவாக்குகிறது. விர்ச்சுவல் கான்சர்ட், திரையரங்குகள் மற்றும் கேமிங் போன்ற அதிவேக அனுபவங்களை வழங்கும் பொழுதுபோக்கு துறை VR-ஐ ஏற்றுக்கொண்டது. AR தொழில்நுட்பம் சில்லறை விற்பனையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் தயாரிப்புகளை கிட்டத்தட்ட முயற்சி செய்ய அல்லது தங்கள் வீடுகளில் உபயோகிக்கும் சாமான்கள் எப்படி இருக்கும் என்பதை காட்சிப்படுத்த உதவுகிறது. விளையாட்டு பயிற்சி துறையில் VR பணியமர்த்தப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் யதார்த்தமான மெய்நிகர் சூழல்களில் பயிற்சி செய்யவும் அவர்களின் செயல்திறனை பகுப்பாய்வு செய்யவும் அனுமதிக்கிறது. AR தொழில்நுட்பம் கல்வியில் பயன்படுத்தப்படுகிறது. பாடப்புத்தகங்கள் அல்லது நிஜ உலக பொருட்களில் மெய்நிகர் உள்ளடக்கத்தை மேல் எழுதுவதன் மூலம் ஊடாடும் மற்றும் ஈர்க்கக்கூடிய கற்றல் அனுபவங்களை இது வழங்குகிறது. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். முடிவாக VR மற்றும் AR தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து முன்னேறி வருவதால் அவற்றின் சாத்தியமான பயன்பாடுகள் எல்லையற்றவை. தொழில்களை மறுவடிவமைக்கவும், மனித அனுபவங்களை மேம்படுத்தவும், சுகாதார மற்றும் கல்வி முதல் பொழுதுபோக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள துறைகளில் புதிய சாத்தியங்களை திறக்கும் சக்தி அவர்களுக்கு உள்ளது. இந்த தொழில்நுட்பங்கள் மிகவும் அணுகக்கூடியதாகவும் நம் அன்றாட வாழ்வில் தடையின்றி ஒருங்கிணைக்கப்படுவதால் AR/VR எதிர்காலம் அற்புதமான வாய்ப்புகளை கொண்டுள்ளது. நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 MHz. நன்றி, வணக்கம். இது அறிவுக்கு விருந்து.